ஹலோ ஆல். இப்போ தான் நான் ஸ்லீப் பண்ணி கிளாரிட்டியில் நான் இருக்கேன், தெளிவாக நான் இருக்கேன். அப்போ தான் நான் வந்து நக்ஷத்ரா மூர்த்தியோட மெசேஜ் த வீடியோ நான் பார்த்தேன். கிளாரிட்டி உங்களுக்கு வேணும், நான் கிளாரிட்டி கொடுக்குறேன். இந்த விஜயகுமார் சொல்லி உங்களோட ஹஸ்பண்ட் தான் என்னை வந்து கால் பண்ணி இப்படி ஒரு ஆடிஷன் இருக்குது, நீங்கள் அது வாங்க, நானும் கோயம்புத்தூர் பேஸ்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லி நாங்கள் நிறைய பேசியிருந்தோம் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷனில். எருமசாணி நான் எப்போவுமே நான் சைல்ட்ஹுட்டில் இது பார்ப்பேன். ஸோ அதனால இவரோட ஃபேன் பேஸில் தான் நான் அது ஃபேஸ் வேல்யூ தெரிஞ்சனால தான் நான் வந்து குளோபல் வில்லேஜஸ்கிட்ட ஆடிஷன் போனேன். 3:30 ஆடிஷன் போனேங்க. என்ன மாதிரி அங்கே பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐ எம் டெல்லிங் யூ திஸ். அண்ட் இவங்க வந்து கொடுத்த வேர்டில் மட்டும்தான் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாருமே இப்படி விளையாடிட்டு இருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட கேட்டா, இல்லம்மா விஜயகுமார் தான் உங்களுக்கு ஸ்டோரி எழுதுறாரு, அவருக்கு தான் எல்லாம் தெரியும், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு ஸ்டோரி எழுதினார் தானேம்மா உங்களுக்கு வந்து இது கேரக்டர் வைக்க முடியும், ஷூட் பண்ண முடியும், உங்களுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஷூட் வச்சாதானே பணம் கிடைக்கும். வாட் தே ஆர் டெல்லிங் இஸ் ரைட். ஷூட் வச்சாதான் பணம் கிடைக்கும். அப்போ இது வந்து நான் ஐ அட்ரஸ் திஸ் இஷ்யூ டு விஜயகுமார் செவரல் டைம்ஸ். இவர் என்னன்னா இவர் என்னை கன்வின்ஸ் பண்ணுவார், இல்லைம்மா இந்த எபிசோட்ல நீங்கள் வேற லெவலில் போயிடுவீங்க, வேற ரேஞ்சில் போயிடுவீங்க, கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. மேம், ஃபார் எ கைண்ட் இன்ஃபர்மேஷன், உங்களோட யோர் டங் இஸ் யோர் வர்ஸ்ட் எனிமி நக்ஷத்ரா. யூ ஹேவ் செட் லாட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ஐ கேன் கிவ் ஒரு ப்ரூஃப், கிளாரிட்டிக்கு நான் கொடுக்குறேன். இந்த விஜயகுமார் வந்து இப்படி ஒரு கேரக்டர் செட் பண்ணியிருக்காரு. 3 ஸ்டோரி இருக்கு. அதுல இது ஒரு ஸ்டோரியில நீங்க லீடு, ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியில லீடுன்னு உங்களோட ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு. எங்க அவரை வந்து நீங்க சொல்லலாம்னு சொல்லுங்க, அவரு சொல்ல மாட்டாரு, அவர் கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்றாங்கன்னா அப்ப நான் விஜயகுமார் கிட்ட இல்லாம வேற யார்கிட்ட நான் போய் நான் கேட்கணும், ஏன் என்னோட ரெம்யூனரேஷன் கட் பண்ணுங்க. அண்ட் ஃபார் அதர் திங், நான் கேஷியர் கண்ணனை தான் நான் கால் பண்ணேன், ஏன் என்னோட பணம் கட் பண்ணீங்கன்னு. விஜயகுமாரை அதுக்கப்புறம் என்னோட ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாரு, ஃப்ரெண்ட் கால் பண்ணா. அவர் சொல்றாரு பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ண. ஹவு டு யூ நோ ஹீஸ் மை பாய் ஃப்ரெண்ட் ஆர் மை ஃப்ரெண்ட்? என்னோட அண்ணாவா இருக்கலாம், என்னோட தம்பியா இருக்கலாம், ஹூ ஆர் கன்சர்ன் டு மீ. விஜயகுமார் வந்து கால் பண்ணும்போது நீங்க ஏன் அட்டென்ட் பண்ணீங்க, நீங்க ஏன் விஜயகுமாருக்கு இவங்க சொல்றாங்க மலையாளின்னு, இவங்க சொல்ற மலையாளி எங்களுக்கும் புரியல, அவங்களுக்கும் புரியல. ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியல, பேஸ்லெஸ்ஸா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க சொல்றது கேட்கவே இல்லை. ஹாஸ்பிட்டல்ல ஓகே அப்படியாம்மா, அப்படியா, நீங்க வந்து வர வேணாம், அவகிட்ட சொல்லிருங்க, நீங்க வர வேணாம் ஷூட்டுக்கு, இப்படி சொல்லும் போது ஒரு காமெடா நான் கேக்குறேங்க, உங்களுக்கு கோபம் வருமா வராதா? அதே மாதிரிதான் எனக்கு கோபம் வந்தது, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கோபம் வந்தது. பிகாஸ் தேர் கன்சர்ன்ட் அபவுட் மீ. நீங்க உங்களோட புருஷனை பத்தி பேசும்போது நீங்க வந்து இப்படி பண்றீங்க, பர்சனல்ல பேசுறீங்க. அப்ப என்னோட ஃப்ரெண்ட் பர்சனா பேசினா என்ன தப்பு? அது எப்படி என்னோட பாய் ஃப்ரெண்டா அதையே நீங்க கேக்குறீங்க, அது எப்படி தப்பாகும்?